நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கிராமத்து வாழ்க்கை. கிராமம் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ராணியும் வாணியும் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு. ராணி சிட்டியில் இருக்கிறாங்க, வாணி கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வாணிக்கும் ராணிக்கும் ஒரே வயசு தான். 2 பேரும் ஸ்கூல் ஒன்றா படித்தாங்க. சரி, காலேஜும் ஒன்றாவே படிக்கலான்ட்டு 2 பேருமே சிட்டியில் உள்ள காலேஜில் படிச்சுட்ருக்குறாங்க. ராணி எப்போவுமே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. வாணிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசை தான். ஆனால் அவங்க வீடு கிராமத்தில் இருக்குல்ல, மற்றவங்க யாராச்சும் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனாலேயே மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடவே மாட்டாங்க. சுடிதார் தான், தினமும் சுடிதார் தான். அதுவும் ரெடிமேடெல்லாம் கிடையாது, மெட்டீரியல் எடுத்து தச்சு போடுவாங்க. துப்பட்டா போடாமல் வெளியிலேயே வரமாட்டாங்க. துப்பட்டாவுக்கு பின் பண்ணி தான் போடுவாங்க. ஏதோ கிராமத்து பொண்ணுன்னு அச்சசல் அப்படியே முகத்தை பார்த்தாலே தெரியும். மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க போடுறதே கிடையாது. ராணியும் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க, ஏ வாணி, எனக்காக ஒரே ஒரு நாளாச்சும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோயேன். நம்ம வேணும்னா காலேஜில் வேணும்னா போட்டுக்கலாம்ல. நீனு அங்கே நம்ம வீட்டுக்கு சிட்டிக்கு வருவல்ல, அப்போ வா, நீ என்னோட ட்ரெஸ்ஸை வேணால் போட்டுக்கோ. நம்ம 2 பேரும் எங்கேனாலும் போகும்போது வரும் பொழுது மாடர்ன் ட்ரெஸ்லேயே போகலாம் அப்படின்வாங்க. ஆஹா, இல்லைல்ல, வேண்டாம், யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் சுடிதார் போட்டு போட்டு பழகிட்டேன்ல. இப்போது மாடர்ன் ட்ரெஸ் போட்டேன்னா எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ சின்ன வயசுலேருந்தே மாடர்ன் ட்ரெஸ் தானே போடுவ, உனக்கு பழகிடுச்சு, வித்தியாசமாலாம் தெரியாது. நீ வேணும்னா எனக்காக ஒரே ஒரு நாள் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக சுடிதார் போட்டுட்டு வரலாம்ல. நானும் உன்னை சல்வாரில் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு இப்படியே தான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கும் ஆசையாக இருக்கும்ல, நீனு சல்வாரு புடவெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்னு. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காச்சும் போட்டுட்டு வாயேன் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இதே தான் வேலை. ஆனால் 2 பேருமே அந்த விஷயத்தில் ஒத்து போனதே கிடையாது. சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. வழக்கம் போல் எப்பவும் போலயே வந்துடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் 2 பேருமே காலேஜுக்கு போயிட்டாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, இன்றைக்கி நாம் மாலுக்கு போகலாமா? நானும் எவ்வளோ நாளாக உன்னை நான் மாலுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீ வரவே மாட்டேங்கிற. நான் வேணும்னா பெரியப்பா பெரியம்மா கிட்டேயே பேசிக்கிறேன், அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா நீ வருவியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவா ராணி, நானா மாலுக்கா? அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோடையா? எப்படி வர்றது? நீ எவ்வளோ ஸ்டைலாக இருக்கிற, நான் என்ன அப்படியா இருக்கிறேன்? எண்ணெய் தேய்ச்சி நல்லா வழித்து வாரிட்டுருக்கிறேன். என்னை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க. நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, இங்கே பாரேன், இவ்வளோ அழகான பொண்ணு கூட இப்படி ஒரு பட்டிக்காட்டாம் பொண்ணு வந்திருக்குதேன்னு உன்னையும் சேர்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அது எதுக்கு? நீ வேணும்னா ஜாலியாக போயிட்டு வா. நம்மளோட கிளாஸில் உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. நீ எதுக்கு என்னை கூப்பிடுற? பசங்க யாருக்குமே என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீனு மற்ற பசங்க உன்கிட்ட வழியை வந்து பேசினாலும் நீனு ஒரு அளவோடு இருந்துக்கிட்டு என்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக பேசுகிற. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிறதுனால நீ இப்படி இருக்கிறியோ என்னமோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன் கூட நல்லா தானே பழகுறாங்க. அவங்க எவ்வளோ முறை கூப்பிட்டும் நீ போகவே மாட்டேங்கிற. என் கூட தான் வருவ, வா வான்னு என்னை கூப்பிடுற. எனக்கு வர்றதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க உன்னை கூப்பிடும் பொழுது நீ தான் போகணும், என்னை கூப்பிடவே இல்லைல்ல. அப்போ நான் எப்படி வர முடியும்? நான் நீ கூப்பிடுறான்னு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அது எதுக்கு? அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன். அவங்க கூப்பிடுறாங்கல்ல, நீ அவங்க கூட போயிட்டு வா. நம்ம என்னைக்காச்சும் எங்கேயாவது போய்க்கலாம். நம்ம 2 பேரும் தான் அக்கா தங்கச்சி இல்லை, எப்போ நினச்சாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாதுல்ல. அவங்க வீட்டில் விட்டால் தான் அவங்க வருவாங்க, இங்கே நம்ம வீட்டில் விட்டால் தான் நம்மளும் போக முடியும். அவங்களும் நம்மளும் எத்தனை வருஷத்துக்கு படிக்க போகிறோம்? அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போதையே ரமணி ரகுவோட கேங்கு மாலுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்கல்ல, அப்போவே நான் வரேன்னு சொல்லியிருக்கலாமே.
அவங்கக்கிட்ட நான் வரல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது என்கிட்ட தனியாக வந்துட்டு மாலுக்கு போகலாமான்னு கேட்குறியே. இப்போ நீ என் கூட மாலுக்கு வர்றத அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கஷ்டப்படும்ல அவங்களோட மனசு அப்படிங்கிறா வாணி. வாணி, நீ எதுக்கு மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்குற? நீ உன்னை பற்றி யோசி. உனக்கு என்ன சந்தோஷமோ அதை பற்றி நினை. நம்ம 2 பேரும் போகலாமா வேணாமான்னு தான் நான் கேட்டேன். நீ வரேன்னா வா, இல்லைன்னா நானும் போகலை. நீ என்னடான்னா அவங்க கூட போ இவங்க கூட போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறியே. அவங்க எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாங்களா? ஃப்ரெண்ட்ஸுனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கணும்ல. நீனு எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு. உன்கிட்ட புக்ஸு நோட்ஸு மட்டும் வாங்கி வாங்கி எழுதிக்கிறாங்க. மற்ற சமயத்துலலாம் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. நீயும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, அதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? நான் உன்னை விட கம்மியாக தான் படிப்பேன். நானே நிறையா சந்தேகத்தை உன்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சே வேணுக்குன்னே என்கிட்ட வந்துட்டு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்க வேண்டியது. நான் தெரியலன்னு சொன்னதுக்கப்புறமா ஓ அப்படியா, சரி சரி, நான் அந்த யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சுற்றி வளைச்சி போயிட்டு உன்கிட்ட வர வேண்டியது. அதை முதல்ல கேட்க வேண்டியது தானே. தேவைக்கு மட்டும் உன்கிட்ட வராங்க, மற்றபடி எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா உன்னை கூப்பிடுறதே கிடையாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படி இருக்கிற பசங்களை நாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கவே கூடாதுல்ல. நம்ம கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஒத்துமைங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். தேவைக்காகலாம் வந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம போகலாம் வா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வேண்டாம், நம்ம வேணும்னா நாளைக்கு போகலாமா? நானும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க வாணி. நீ உண்மையாவா சொன்ன வாணி? என்னால் நம்பவே முடியல. மாலுக்கு வர நான் சொன்னேன். நம்ம நாளைக்கு மாலுக்கு போகிறோமா? இன்னைக்கு கனவெல்லாம் எனக்கு மாலுக்கு போகிறத பற்றி தான் வரப்போகுது. சரி சரி, நீ வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வா, பெல் அடிச்சிட்டாங்கல்ல, கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆ ஆ என்னை எதுக்கு இப்போ இப்படி இழுத்துட்டு போகிற? நீ இருக்கிற சந்தோஷத்தை எப்படி காமிக்கணும்னு தெரியாமல் என்னை பிடிச்சி இந்த இழுக்கிறியா? சரி சரி சரி, சாரி, வா போகலாம் அப்படின்ட்டு வாணியும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட கிளாஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் ராணியும் வாணியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வாணி அவங்க வீட்டில் நாளைக்கு மாலுக்கு போகிறத பற்றி முன்னாடியே சொல்லிடணுன்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. சரி, நீ போயிட்டு வா, ராணி கூட தானே போகிற, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ராணிக்கு அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. போறியா, ஜாலியாக போயிட்டு வா, எவ்வளோ காசு வேணும் எடுத்துகிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸ் கூட போறியா போ, வாணி கூட போறியா, சரி சந்தோஷம், போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. இப்போது வாணிக்கும் அங்கே அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மால் எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. வெளியிலேருந்து பார்த்துருக்குறாங்க அவ்வளோதான். மற்றபடி உள்ளெல்லாம் போனதே கிடையாது. ஆனால் ராணி அடிக்கடி மாலுக்கு போயிட்டு வருவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாலுக்குள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு மாலு ஏதோ சாதாரண கடைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான். ஆனால் ராணிக்கு எத்தனையோ முறை மாலுக்கு போயிட்டு வந்தப்போ இருந்த சந்தோஷத்தை விட நாளைக்கு நானும் வாணியும் மாலுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி போகலாம், என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம், அங்கே என்னென்ன போய் வாங்கலாம், ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணுமே, எனக்கு பிடிச்சதை வாங்கக்கூடாது, நம்ம வாணிக்கு பிடிச்சதையே நானும் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு ஏகப்பட்ட கோட்டையே கட்டிகிட்ருக்குறாங்க. இங்கே வாணி என்னடான்னா இந்த சுடிதார் போடலாமா அந்த சுடிதார் போடலாமா, எந்த கலர் போடலாம், நாளைக்கு எவ்வளோ காசு கொண்டு போகிறது, செலவு அதிகமாகுமா என்னன்னு தெரியலையே, நம்ம எதுவும் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் ராணிக்கு பிடிச்சத நம்ம வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்படியே அன்றைக்கி நாளும் முடிஞ்சிருச்சா, மறுநாளும் விடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் வாணியும் ராணியும் காலேஜுக்கும் வந்துட்டாங்க. காலேஜ் எப்படா முடியும், இவ்வளோ நேரமாக இழுன்னு பொறுமையாக நாள் போயிட்டே இருக்குதே, எனக்கு வேற எப்போடா மாலுக்கு போகலான் இருக்கு அப்படின்ட்டு வகுப்பை கூட கவனிக்காமல் ராணியோட எண்ணம் வகுப்பு எப்படா முடியும், காலேஜ் விட்டு வெளியில் போகணும் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருக்குது.
வாணிக்கும் ஆசை தான் புதுசாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னும் பொழுது வித்தியாசமாக தானே இருக்கும். ஆனாலும் படிப்பு படிப்பு தான். நம்ம சரியாக படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிடணுன்ட்டு வகுப்பு எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிட்ருக்குறாங்க. ஒரு வழியாக அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. பெல்லும் அடிச்சிட்டாங்க. ராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஷபாடியோ, இந்த பெல் அடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன். நன்றி கடவுளே, எப்படா இந்த பெல் அடிப்பாங்கன்னு நானே இருந்தேன். இப்போதான் அடிச்சிருக்கிறாங்க. சரி சரி, வா வா வாணி, வா போகலாம். டைம் ஆயிடுச்சுல்ல, மாலுக்கு போகணும். வா வா, சீக்கிரமாக பேக் எடு. இரு, இல்லைன்னா உன்னோட பேக்கை கூட என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏ ராணி, இரு இரு, இப்போ தானே பெல் அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நம்மளோட டீச்சர் கூட வெளியில் போகலை கிளாஸை விட்டு. அதுக்குள்ளேயும் நம்ம எப்படி வெளியில் போக முடியும்? இரு போகலாம், இரு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியாது. நானே பெல் அடிப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். பெல் அடித்த உடனே வெளியில் ஓடிடணும்னு இருந்தேன். வா வா வா, கிளம்பு அப்படிங்கிறாங்க ராணி. 2 பேருமே காலேஜ்லேருந்து ஜாலியாக வெளியில் வந்துட்டாங்க. ஏ ராணி, உனக்கு இளநீ பிடிக்குமா? அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேணும்னா இளநீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உனக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்சா நானும் குடிச்சுக்கிறேன், வாங்கலாம் வா அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு இளநியை வாங்கி குடிக்கிறாங்க. இந்த இளநீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, செம்ம இனிப்பாக இருக்குது. இந்த வழியாக நான் அடிக்கடி வருவேன். இந்த இளநீ கடையும் தினமுமே இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட இந்த கடையில் இளநீ வாங்கி குடித்ததே கிடையாது. இன்னைக்கு தான் உன் கூட முறையாக நான் இளநீ குடிச்சிருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இளநீ வெறும் 30 ரூபா தான். 2 பேருக்கும் சேர்ந்து 60 ரூபா தானா? 100 ரூபா கூட கிடையாது பாரேன். ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்தது. வீட்டில் தேங்காய் தண்ணியை கூட வேணாம் வேணான்னு சொல்வேன். அப்போது தேங்காய் தண்ணி கூட இப்படி தானே இருக்கும். இதுக்கப்புறம் தேங்காய் வீட்டில் உடைக்கும் பொழுதும் எனக்கு தேங்காய் தண்ணி வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பேன் பாரு. அப்போல்லாம் உன் ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிறாங்க ராணி. ஆ அதுவும் நல்லதுக்கு தான். உடம்புக்கு ரொம்பவே நல்லது தெரியுமா இளநீ, தேங்காய் தண்ணி எல்லாமே. இதில் வழுக்க இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நீனு வழுக்கைக்காகவே தினமும் இளநீ குடிக்கிறதுக்கு வருவ. அண்ணா, இந்த 2 இளநியவும் வெட்டித்தாங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கொண்டாங்கம்மா கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த குடிச்ச இளநியவும் வெட்டி தராங்க. பார்த்தா வழுக்க இருக்குது. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது பாரேன். ஏதோ தேங்காய் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது, எலசாக இருக்குல்ல. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, இப்போதான் ஃபஸ்ட் டைமு இளநிக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கும்னு இன்றைக்கி தான் நான் பார்க்கவே செய்கிறேன். டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் வச்சோனையும் ஏதோ தேன் மாதிரி கரைஞ்சிட்டு போகுது. நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன் அப்படிங்கிறாங்க ராணி. நான் நிறையா முறை சாப்பிட்ருக்குறேன் ராணி, நீ தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற. நீ சாப்பிடு, என்னோடதையும் சேர்த்தே சாப்பிடு. இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க வாணி. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு காசையும் கொடுத்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாலும் வந்துடுச்சு. வா வா, மால் வந்துடுச்சு பாரு, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே மாலுக்குள்ளே போயிட்டு, சரி நம்ம ஷாப்பிங் பண்ணலாமா, உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க வாணி. என்ன வாணி, நீ திரும்பவும் இப்படியே பேசிகிட்ருக்குற. அப்போ எதுக்கு நம்ம மாலுக்கு வந்துமா வேடிக்கை பார்த்துமா கை வீசிட்டு போகணுமான்றதுக்காகவா வந்தோம்? நான் மாலுக்கு வந்தேன்னா சும்மாவே வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஏதாவது வாங்கிட்டு தான் போவேன் தெரியுமா. அதுவும் ஒரு பை என்ன 2 3 பை ஆகிடும். நீ சும்மா இருக்கிறியா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு செருப்பு எல்லாமே வாங்க போகிறோம். வா வா, உனக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுல்ல. நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, ஷூவு, மேக்கப்பு எல்லாமே பண்ண போகிறோம். வா வா, வாங்க போகலான்ட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வாங்குறாங்க. வாணி ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறாங்க. எல்லாத்தோட விலையும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ராணி, நீ அமைதியாக இருக்கிறியா? உனக்கு மட்டும் வாங்கிக்கோ, எனக்கு எதுக்கு வாங்கிட்டுருக்குற? எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பாரு. இவ்வளோ காசெல்லாம் கொடுத்து வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், என்னத்துக்கு ஆகும்? நான் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, சமத்தியாக திட்டு விழும்.
நீ எதுக்கு ராணிக்கிட்ட இருந்து செலவை இவ்வளோ இழுத்து வச்சேன்னு செம்ம திட்டு விழும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி என்னை அனுப்பவே மாட்டாங்க. வேண்டாம் ராணி வேண்டாம், நீ மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்கிறேன்ல, ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிறேன்? நீ இப்படி தான் பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கிற தெரியுமா? நான் உன் கூட வரேன்னு சொன்னேன், வந்தேன்ல, அது போதாதா? எனக்கும் வாங்கி தான் ஆகணும்னு என்ன கட்டாயம் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். பெரியப்பா பெரியம்மா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போட்டால் அவங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இப்போ நான் எனக்கு மட்டும் வாங்கிட்டு உனக்கு வாங்காமல் போனேன்னா எனக்கும் அது கஷ்டம். அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்க தெரியுமா என்ன? எதுக்கு நீ வாணிக்கு வாங்கியே கொடுக்கல, நீ மட்டுமே எப்போ பார்த்தாலும் செலவு பண்ணிகிட்ருக்கல்ல, அவளுக்கும் உடனே மாதிரியே வாங்கி போட்டால் தான் என்ன அப்படின்னு என்னை தான் திட்டுவாங்க. நான் திட்டு வாங்கணுன்னா சொல்லு, நானும் செலவு பண்ணல, அப்படியே வாங்கினது எல்லாத்தையும் மால்லே வச்சுட்டு போயிட வேண்டியது தான். வா வா போகலாம், இதுக்கப்புறம் மாலுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், சரியா? இப்போ சந்தோஷமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், நானும் இதுக்கப்புறம் மாலுக்கே வரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி வாமா தாயே, உன்னைய வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் பாரேன், நம்ம பண்ணுறத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி சரி, சிரிக்கக்கூடாதுன்னா நீயும் சரி சரின்னணும். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ பேக்கில் 2 பேருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி வாங்கியாச்சுன்ட்டு ஷாப்பிங்கை சந்தோஷமாக முடிச்சுட்டு மால்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆமாம், என்னை மட்டும் எதுக்குமே பில் பே பண்ணவே விடவே இல்லை. நானும் உன் கூட தானே வந்தேன். அந்த இளநிக்கு மட்டும்தான் நான் காசை கொடுத்தேன். இந்த மாலுக்குள்ளே ஒன்றுமே நான் உனக்கு வாங்கியே தரலை. நான் எவ்வளோலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீயே எல்லா காசையும் செலவு பண்ணிட்ட. பரவாயில்ல, இளநி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஒன்னால தான் நான் இவ்வளோ டேஸ்டான இளநியவே இன்னைக்கு சாப்பிட்டேன். அதுலேயும் அந்த வழுக்கை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்னால தானே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடச்சிது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரோட்டில் 2 பேருமே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வா நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க ராணி. இல்லை ராணி இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, வீட்லேயும் வேலை இருக்குது, நான் போயிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும், இன்னொரு நாளைக்கு வேணால் வரேன் அப்படின்ட்டு வாணி கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு போனது தான் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போன உடனே திடீர்னு லாக்டவுன் போட்டுட்டாங்க. மறுநாள்லேருந்து யாரும் எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் என்ன, ராணிக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லலை, அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சுட்டாங்க. அதுவும் ராணியை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற ஊர் கிராமம். கிராமத்து வாழ்க்கையை வாழ போகிறாங்க. இந்த பக்கம் வாணி அவங்களோட குடும்பமே கஷ்டப்படுற குடும்பம்ல, அதனால் நல்லா படித்ததுனால அவங்களுக்கு சிட்டியில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. ராணியும் வாணியும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கவே முடியலை. இப்படியே சில மாதங்கள் ஓடிடுச்சு. வாணிக்கு ராணியை பார்க்கணுன்னு ஆசை, ராணிக்கும் வாணியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் அவங்களுக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறதுல பிஸி பிஸின்னு வருது. நான் போடுற நேரம்தான் வேறு யாரோ போட்டிருக்குறாங்க பாரேன், யாருன்னு தெரியல, கிடைச்சா அவங்கள ஜூஸ் புழிஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க ராணி. அதே மாதிரி வாணியும், அடடா ராணி வேறு யார்கிட்டயோ பேசிகிட்ருக்காளே, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, சரி பேசட்டும் பேசட்டும், நான் வேணும்னா அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. நான் திரும்பவும் ஃபோன் போட தான் போகிறேன், யார்கிட்ட பேசினாலும் சரி என்கிட்ட தான் முதல்ல பேசணும் அப்படின்ட்டு திரும்பவும் ராணி வாணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஃபோன் வந்த உடனே, ஏய் ராணி ஃபோன் பண்ணுறா அப்படின்ட்டு வாணி உடனே எடுத்துட்டாங்க. என்ன வாணி, உனக்கு நான் ஃபோன் போட்டால் பிஸி பிஸின்னு வருது, நான் போடுறத விட உனக்கு யார் எனக்கு முந்தி போட்டுக்கிட்டா? இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. சரி சரி எப்படி இருக்கிற அப்படின்ட்டு அவங்களோட பேச்ச ஆரம்பித்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. சரி சரி நீ போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க வாணி. எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, நம்ம வீட்டுக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தே தீரணும், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது.
திரும்பவும் நான் சொல்லியிருக்கிறேன், நீ நம்ம வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும். சரியா வாணி? சரி நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு 2 பேருமே பேசிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சு. ராணியை பார்க்கறதுக்காக வாணி பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டுருக்குறாங்க. ராணி இருக்கிற கிராமத்துக்கும் வந்துட்டாங்க. அந்த கிராமம் பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பசேர்னு பசுமையாக ரொம்பவே அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ மரங்கள், வாசனையாக இருக்குது. இயற்கை சூழல் நிறைஞ்ச ஊராக இருக்குதா. நம்ம இந்த ஊருக்கு வந்ததே இல்லையே, இவ்வளோ அற்புதமான ஊராக இருக்குதேன்ட்டு சந்தோஷத்தோட நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வாணி ராணியோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுலேயும் ராணியோட வீடு எப்படி இருக்குதுன்னா, சுற்றி மரங்கள், அதில் ஒரு பெரிய வீடு, ஏதோ பங்களா மாதிரி இருக்குது. ராணியை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. இது ராணியான்னு நம்பவே முடியாது. எப்போவுமே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்த ராணி இப்போ புடவை கட்டி ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருக்கிறாங்க. வாணிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது நம்ம ராணியா? எப்படி இது சாத்தியம்? அவ புடவை கட்டுன்னு சொன்னா கட்டினதே கிடையாது. நானும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இவ புடவை கட்டிட்டு எவ்வளோ அழகா இருக்கிறா. எனக்கு பார்க்கும் பொழுதே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு இது கனவா இல்லை நனவானே தெரியலையேன்ட்டு பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. ஏ வாணி, வாணி உள்ள வா. ஏன் என்னை பார்த்து அப்படியே நின்றுட்டுருக்குற? வா உள்ள அப்படிங்கிறாங்க ராணி. வா வா, வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் வா அப்படின்ட்டு எல்லா அறைகளையும் சுற்றி காமிக்கிறாங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலான்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நேரம் போனதே தெரியல. நம்ம இங்கேயே நின்றுட்டுருக்குறோம். அறைக்குள்ளே 4 செவுத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நம்ம தோட்டத்தை போய் பார்ப்போம் வா அப்படின்ட்டு அவங்க தோட்டத்தை சுற்றி காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் நம்ம தோட்டம் அப்படின்ட்டு அவங்களோட பெரிய தோட்டத்தை காமிக்கிறாங்க. தென்னை மரங்கள், வாழை மரங்கள், மாமரங்கள்னு மரங்களே அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. பூச்செடிகளும் அங்கங்கே மல்லிகைப்பூ, கனகாமரம், ரோஜா பூன்னு கலர் கலராக பூக்கள் வண்ணமயமாக இருக்குது. அப்படியே பட்டாம்பூச்சி பூச்செடிகளுக்குள்ளேருந்து வெளியில் வருது. மனமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது வாணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் இருந்தோம். நம்ம கிராமம் கூட இப்படி இருந்தது கிடையாது. ஆனால் ராணி இருக்கிற கிராமம் ரொம்பவே அருமையாக இருக்குது. கிராமத்தில் இருந்த நான் இப்போது சிட்டிக்கு போயிட்டேன். சிட்டியில் இருந்த ராணி இப்போது கிராமத்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா. எப்படியோ வாழ்க்கை புரட்டி போட்டுருச்சு. ஆனால் நாம் நினச்சதை விட நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்குல்லன்ட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்குறாங்க. சரி சரி நேரமாச்சு வாணி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சமையலெல்லாம் தடபுடலாக இருக்கும் போல இருக்குதே. வேலையாட்கள் எல்லாம் சமைச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. வேலையாட்களாம் அதுக்கெல்லாம் இடம் கிடையவே கிடையாது. நான் தான் நம்ம வீட்டில் என்னோட சமையல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். பழகும்போதே 1008 குறைகள் வரதானே செய்யும். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தினதே கிடையாது. நீ சமைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் என்னை பெருமையாக பேசுவாங்க. அப்படியே படிப்படியாக நான் டெவலப் ஆகி தான் இப்போது நானே எல்லாத்தையும் சமைக்க கற்றுக்கிட்டேன். வீட்டில் என்னோட சமையலுக்கு எல்லாரும் அடிமை. நீ சாப்பிட்டு பாரு, உனக்கும் பிடிக்கும் பாரு அப்படின்ட்டு சாப்பாடை பரிமாறுறாங்க. ஆஹா, சமையலெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டியா? ரொம்ப ரொம்ப சூப்பரு. ஆமா ராணி, ஆமாம், நீ சொன்ன மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குது. நீ சமையலில் கை தேர்ந்தவளை ஆயிட்ட. இது வரைக்கும் நீ சமைச்சதை நான் சாப்பிட்டதில்ல. முதல் முறையாக சாப்பிட்றேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. உன்னோட கைக்கு தங்க காப்பு தான் வாங்கி போடணும் போல இருக்குதே. சமையல் ராணி. சரி சரி, நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ட்டு ராணியும் வாணியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க இத்தனை நாட்களாக பார்க்காத எல்லா கதைகளையும் ஒன்று விடாமல் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி சரி ராணி, எனக்கு நேரமாச்சுல்ல, நான் வீட்டுக்கு புறப்படுறேனே அப்படிங்கிறாங்க.
ஏய் என்னவா நீ அதுக்குள்ளேயும் புறப்படுறியா? எனக்கு உன்னை பார்த்தது ஒரு நாள் பார்த்ததே 1 மணி நேரம் பார்த்த மாதிரி இருக்குது. இனிமேலாச்சும் நீ என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி வா, நானும் நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வாணி ராணியோட வீட்டில் இருந்து மறுபடியும் எந்த பஸ்ஸில் வந்தாங்களோ அதே பஸ்ஸில் ஏறி அவங்களோட ஊருக்கு புறப்பட்டுட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறத விட எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நிறையா நடக்கும். அதனால் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இல்லாமல் போகிற போக்கில் நாம் போயிட்டே இருக்கணும். நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி நாம் பயணம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு எதிர்பாராத நிறையா நல்ல விஷயங்கள் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷங்கள் நிறையும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையவே ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போகும். வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல உறவுகளோட பயணிக்கணும். அப்போது கண்டிப்பாக நமக்கும் நல்லது நடக்கும். நம்ம கூட பயணிக்கிற நல்லவங்களுக்கும் நல்லதே நடக்கும். சொல்லப்போனால் நல்ல விஷயமும் சேரும் பொழுது நல்லதுக்கு மேலே நல்லது தானே நடக்கும். அதுதான் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும் பொழுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.